பழனி பாத யாத்திரை வந்த பக்தர் கண்ணில் 1 கோடியை காட்டிய முருகப்பெருமான். ஓவர் நைட்டில் கோடீஸ்வரரான கூலி தொழிலாளி. ஒருவருக்கு எந்த நேரத்தில் எப்படி அதிர்ஷ்டம் அடிக்கும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. அப்படி எதிர்பாராத நேரத்தில் திடீரென்று கிடைப்பதுதான் அதிர்ஷ்டம். ஒருவரால் ஒரே நாளில் கோடீஸ்வரராக முடியும் என்றால் அது லாட்டரியில் மட்டும்தான் சாத்தியமாகும். அப்படி லாட்டரி குழுக்களில் வென்று ஒரே நாளில் பணக்காரர்களான நபர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். ஆனால் அதே லாட்டரியில் அதிர்ஷ்டம் அளித்து கோடியை அள்ளிவிடலாம் என்ற பேராசையில் கையில் இருக்கும் பணத்தை எல்லாம் கொட்டி லாட்டரி டிக்கெட் வாங்கி பணத்தை இழந்து கடன் வாங்கி தவிக்கும் நபர்கள் ஏராளம் உள்ளனர். இதனால் தனிமனித பாதிப்பு மட்டுமின்றி அந்த நபரை சார்ந்த குடும்பமும் பாதிக்கப்படுகிறது. எனவேதான் ஒரு சில நாடுகளில் லாட்டரி விற்பனைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தாலும் பல்வேறு நாடுகளில் லாட்டரிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கூட லாட்டரி விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் நம் அண்டை மாநிலங்களான கேரளா, பஞ்சாப், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் லாட்டரி விற்பனை நடந்து வருகிறது. அதிலும் கேரள மாநிலத்தில் லாட்டரி விற்பனையை அரசாங்கமே ஏற்று நடத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் தினசரி லாட்டரி குழுக்கள் நடைபெற்று வருகிறது. அது மட்டுமின்றி வாராந்திர டிரா, பண்டிகை கால சிறப்பு டிரா என சிறப்பு குழுக்கள் போட்டிகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. தினசரி விற்பனை செய்யப்படும் லாட்டரிக்கு 1 கோடி ரூபாய் ரொக்க பரிசும், கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, விஷு, சம்மர் பம்பர், ஓணம் மெகா பம்பர், பூஜா பம்பர் என பண்டிகை காலங்களில் விற்பனை செய்யப்படும் லாட்டரிக்கு 25 கோடி ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப்படுகிறது. கடந்த ஆண்டு ஓணம் பம்பர் பரிசு தொகையான 25 கோடி ரூபாயை தமிழ்நாட்டைச் சேர்ந்த 4 பேர் தட்டிச் சென்றனர். அதேபோல கேரளா லாட்டரி வடமாநிலத்தைச் சேர்ந்த நபர்களும் பணக்காரர்கள் ஆகியுள்ளனர். இப்படி திடீரென ஒரே நாளில் ஒய்யாரத்தில் தூக்கி வைப்பதால் லாட்டரி மீதான மோகம் மக்களிடையே அதிகரித்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் கூலி தொழிலாளி, ஆட்டோ ஓட்டுபவர், ரிக்ஷா ஓட்டுபவர், கடன் வாங்கி லாட்டரி டிக்கெட் வாங்கியவர் என ஏழை எளிய மக்களுக்கும் ஒரு சில சமயங்களில் லாட்டரியில் கோடி ரூபாய் பரிசு தொகை அடிப்பதை அவ்வப்போது செய்திகளில் பார்க்க முடிகிறது. அப்படித்தான் தற்போது விருதுநகரைச் சேர்ந்த கூலி தொழிலாளிக்கும் ஜாக்பாட் அடித்துள்ளது. தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்தவர் பரமசிவம், சாந்தி, நிஷா தம்பதியினர். பரத், ரஞ்சித், மாலினி என்ற 3 குழந்தைகளுக்கு தந்தையான பரமசிவம் கேரளா மூணாறு குண்டலா பகுதியில் உள்ள விடுதியில் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். கேரளாவில் வேலை பார்ப்பதால் அவர் லாட்டரி டிக்கெட் வாங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இந்த நிலையில் அவர் பழனி முருகனுக்கு மாலை போட்டு கேரளாவில் இருந்து பாத யாத்திரை சென்றிருக்கிறார். அப்படி பாத யாத்திரைக்கு செல்லும் வழியில் இருந்த கடை ஒன்றில் லாட்டரி டிக்கெட்டை வாங்கியுள்ளார். அதைத் தொடர்ந்து பாத யாத்திரையை மேற்கொண்ட பரமசிவனுக்கு அவர் வாங்கிய லாட்டரி டிக்கெட்டுக்கு பரிசு கிடைத்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலை அறிந்ததும் பரமசிவம் மகிழ்ச்சியில் திளைத்துள்ளார். பழனி முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரை செல்லும் வழியில் வாங்கிய டிக்கெட்டுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு தொகை அடித்ததால் அவர் முருகனின் அருளால் எல்லாம் கிடைத்தது என்று உற்சாகத்துடன் கூறியிருக்கிறார். மேலும் இந்த தொகையை வைத்து சொந்தமாக வீடு கட்டப் போவதாகவும் மனம் திறந்துள்ளார். உங்கள் தின சேவல்